1994 ட்ரிவாண்ட்ரம் ஸ்கூல்ல படிச்ச பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் அவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சில பேர் வெளிநாடுகள்ல இருந்தாங்க, எல்லாரையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அவங்க நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் மூலமா தொடர்ச்சியாக அவங்க கான்டாக்ட்ல இருந்தவங்க 2019 நம்ம எல்லாம் மீட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு அலுமினிக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி அந்த அலுமினிக்கு வந்தவங்கள 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா இந்த கதையில அவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின். 2 பேரும் அப்படியே போகாம அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சதுதான் மிகப்பெரிய தப்பு. அதுக்காக அவங்க பண்ண இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு தண்டனையில கொண்டு போய் அவங்களை விட்டுருச்சு. ரொம்ப ஒரு கேவலமான நிலையில கொண்டு போய் அவங்களை விட்டுருச்சு. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிரைம் கேஸ் எங்க நடந்தது, அது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, 2019 செப்டம்பர் 23 திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் போற அந்த பாதையில ஒரு பிணம் கிடக்கிறதா அங்க இருக்கிற வள்ளியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானிமஸ் கால் ஒன்று வருது. ஸோ அடிச்சு பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓடி போய் பாக்குறாங்க. அப்போ ஒரு பெண் பிணம், அவங்களுக்கு 48 வயசு இருக்கும். அந்த பெண் பிணத்தை கொண்டு வந்து வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. உடனடியா அந்த பாடியை அவங்க கலெக்ட் பண்றாங்க. அந்த இடம் ஃபுல்லா சர்ச் பண்ணி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதாலாம் செக் பண்ணாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, பாடி மட்டும் தான் கிடைக்குது. இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அட்டாப்சி பண்றாங்க. அங்க தெரியுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த பெண் வந்து கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க, உங்களுக்கு 48 வயசு இருக்கும் அப்படின்னு. உடனடியா அந்த பிணம் யாருடையதா இருக்கும் அப்படிங்கிற என்கொயரியில இறங்குறாங்க போலீஸ். அவங்களுடைய போட்டோ எடுத்துட்டு நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. பக்கத்துல வேற எங்கேயாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்குதா, இந்த மாதிரி இந்த ஏஜ்ல ஒரு 48 வயசு இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த ஏஜ் குரூப்ல யாராவது மிஸ் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கான்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பாடியை நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு, கவர்மெண்ட் எப்போதுமே இந்த மாதிரியான பிணங்களை அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு 1 மாசம் சரியா முடிஞ்சு போகுது. 1 மாசத்துக்கு அப்புறம் கேரளாவில் கோட்டயம் பகுதியில் உதயம்பூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயசான அம்மா வர்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, போன மாசம் என்னுடைய மருமகன் பிரேம் அவர் வந்து அவருடைய மனைவி, அதாவது என்னுடைய மகளை காணான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா நான் நேற்று தான் பார்த்தேன், அவருடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. அதுல பார்த்தா என்னுடைய மகள் மாதிரியே இருக்குது அதுல இருக்கிற போட்டோ. அந்த என்னுடைய மகள் வந்து திருநெல்வேலியில பிணமாக கிடந்ததா சொல்லியிருக்கு, இது உண்மையா நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன உடனே இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வயசான அம்மா அழைச்சிக்கிட்டு திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. வந்து இந்த போட்டோ காமிச்சு டீட்டெயிலாம் கேட்கும்பொழுது, ஆமா இப்படி ஒரு பிணம் ஒன்று இருந்துச்சு, நாங்களே இதை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடக்கம் பண்ண இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாடி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி, ஸோ இது இவங்களுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் பிணம் எப்படி திருநெல்வேலிக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி வந்திருக்கும், எதுக்காக இங்கே உணரப்பட்டிருப்பாங்க, வேற ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ரீதியிலலாம் போலீஸ் என்கொயரி பண்றாங்க. இந்த கதை இப்படியே இங்க நிப்பாட்டுவோம். இப்போ இந்த கதையில இன்னொரு சொல்லப்படாத இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 23 அன்னைக்கு தான் இவங்களுக்கு திருநெல்வேலி போலீஸ்க்கு பாடி கிடைச்சது இல்லையா, அதே செப்டம்பர் 23க்கு முத நாள் 22 அன்னைக்கு பிரேம்குமார் என்ன பண்ணாருன்னா, அதாவது இறந்து போனா இந்த பெண் பேரு வித்யா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரு தான் பிரேம். அந்த பிரேம் போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன், உதயம்பூர் போலீஸ் ஸ்டேஷன், என்னுடைய மனைவியை காணா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. எங்க போனாங்க என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரிக்கும் போது, ஏற்கனவே என்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு 4 திருப்ப வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம், அதே மாதிரி இப்பயும் ஓடி போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்க்கு வந்து இது அடிக்கடி நடக்கிற ஒரு சம்பவம் போல இருக்குங்கிற மாதிரி அந்த கேஸ்ல பெருசா அவங்க தீவிரமா உடனடியாக காண போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஒரு விசாரணையில இறங்காம அவங்க கேஷுவலா அந்த விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி 22 அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டவங்க நேரடியாக பிரேம்குமார் வீட்டுக்கு போயிட்டு அந்த பகுதியில் அந்த பெண் எங்க இருக்காங்கன்னு தேடலாம், விசாரிக்கலான்னு போனவங்க பிரேம்குமார் வீடு பூட்டி இருக்கு அப்படிங்கிறத அவங்க பாக்குறாங்க. இந்த பிரேம் எங்க வீட்டை பூட்டிட்டு போனாருன்னு பக்கத்துலாம் விசாரிச்சா, இப்ப சமீப காலமா அவர் இந்த வீட்டுல தங்குறது இல்லை, இந்த வீடு பூட்டியே தான் கிடக்குது, அவர் வேற வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ்க்கு வந்து சரி, மனைவி காணாம போனோடனே அவர் எதுவும் விரக்தியில இருக்காரு போல, அதனால இந்த வீட்டுல தங்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் விசாரிக்கிறாங்க. இந்த வித்யாவுக்கும் பிரேமுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப், சண்டை போட்டுக்குவாங்களா அப்படின்னா, இல்ல ரொம்ப நல்ல கப்பல் அப்படின்னு பதில் சொல்றாங்க. சரி, இப்ப அவங்க எங்க போயிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அவங்க வந்து கோவாவோட உங்க பொண்ணு வீடு இருக்கு, அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பிரேம் தான் சொன்னாரு,
அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டதா சொன்னார் அப்படின்னு. இப்போ போலீஸ்க்கு வந்து ஏன் ஒரு மனைவி காணா போன தகவலை இங்கே வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு பொய் சொல்லி வச்சிருக்காரு, ஏன் இப்படி தப்பா சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சின்னதா ஒரு உறுத்தல். சரி, இப்ப பிரேம் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா, பிரேம் ட்ரிவாண்ட்ரத்துல ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறார். தனியா இல்லைங்க, இன்னொரு பொண்ணு கூட தங்கியிருக்கிறார். அந்த பெண் பேரு சுனிதா. இன்னொரு ஒரு மனைவி காண போய் 1 மாசத்துல மனைவி அடுத்து ஏதாவது ப்ராக்ரஸ் நடந்திருக்கா, எங்க கண்டுபிடிச்சிங்களான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட கேட்கல. ஆனா வீட்டுக்காரு இன்னொரு பொண்ணு கூட இன்னொரு வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இப்போ அவங்களுக்கு ஓரளவு இவரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே உண்மை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல தான் ஏறக்குறைய 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசத்துலதான் வயசான அம்மா, அதாவது வித்யாவோட அம்மா வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்த போட்டோவை பார்த்துட்டு இங்க பாடி கண்டுபிடிச்சி அவங்க பெண் அங்க இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போலீஸுக்கு முழுசா ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த ஏதோ நடந்திருக்கிறது ஒரு கொலை, இந்த பாடியை கொண்டு போயிட்டு திருநெல்வேலியில் போட்டிருக்காங்க வள்ளியூர்ல அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க. இந்த பிரேமையும் சுனிதாவையும் நம்ம என்கொயரி பண்ணோம்னா உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பேருடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸை அவங்க செக் பண்றாங்க. அப்ப சில பல மாதங்களா 2 பேருக்குள்ளேயும் ஃபோன் கான்வர்சேஷன் நடந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒன்னா போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சரி, காணா போன இந்த வித்யாவுடைய ஃபோன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்கன்னா, செப்டம்பர் 22 தான் அவங்க காணாமனு பிரேம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. செப்டம்பர் 21 அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க அப்படின்னா பீகார்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ எங்க பீகார்ல போய் அவங்க தொலைஞ்சு போயிருக்காங்க, ஏன் இப்படி அங்க காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு பயங்கரமான சந்தேகம். ஒரு டீம் போட்டு இப்போ இந்த பிரேமையும் சுனிதாவும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படி போகும்போது இந்த பிரேம் சமீப காலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்கு யாருக்கு தெரியாம வர்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் செகண்ட்ஸ்ல கெட்டதுக்கு பாதியா எல்லாத்தையும் வித்திட்டே இருக்கிறாரு. காரை விற்கிறாரு, டிவியை விற்கிறாரு, ஃப்ரிட்ஜை விற்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளை கொண்டு போயிட்டு தாத்தா பாட்டி வீட்டை கொண்டு போய் விட்டுறாரு, நீங்க கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கீங்க அப்படின்னு மகளை கொண்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே இவர் ஏதோ தப்பா பிளான் பண்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் தான் கூட சேர்ந்து இருந்த இந்த சுனிதா என்ன பண்றாருன்னா, நீ போயிட்டு ஹைதராபாத்ல உங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிடு, நான் கல்ஃபுக்கு போயிட்டு சில வருஷங்களுக்கு அப்புறம் நான் வர்றேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்ட உடனே இதுக்கப்புறம் தாமதிச்சா தப்பா போயிடும் சொல்லிட்டு போலீஸ் வந்து தீவிரமா இறங்கி என்ன பண்றாங்க, சுனிதாவையும் இந்த பிரேமையும் கைது பண்றாங்க. கைது பண்ணி இப்போ என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரும் முன்னுக்கு பின் முறைனா பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அந்த கொலைக்கு சம்மந்தம் கிடையாது இதுன்னு பேசிட்டே இருக்காங்க. இந்த 2 பேருடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து செக் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட சாட்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி பார்த்தா அப்போ இந்த 2 பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த கொலையை சீக்கிரம் போலீஸ் கண்டுபிடிச்சிடும் போல இருக்குது, நம்மளை நோக்கி தான் வர்ற மாதிரி இருக்கு, அதனால சீக்கிரம் நீ ஹைதராபாத்துக்கு போயிரு, நான் கல்ஃபுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிற அந்த கான்வர்சேஷன் சாட்ஸை எடுத்துட்டாங்க. அதை எடுத்தோன்னே சரி ஓகே இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய போச்சு. இப்போ 2 பேரையும் தீவிரமாக கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த பிரேம் வந்து சொல்றாரு. இந்த பிரேம் யாரு அப்படின்னா, பிரேம் வந்து திருவாண்டரத்திலே பிறந்து திருவாண்டரத்துல படிச்சவர். ஒரு நல்ல வேலை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ல இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு இருந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து தங்கி இருக்கிறாங்க இந்த வித்யா. எதுக்காகனா அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க காணாம போயிருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு பிரேம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தனியா வந்து ஒரு பொண்ணு தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த அறிமுகத்துல 2 பேரும் பழக்கமாகி கல்யாணம் வரைக்கும் போகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேரும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயம் பிரேமுக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னை விட 8 வயசு வித்யாவுக்கு அதிகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வித்யாவுக்கு அப்போ ஆல்ரெடி 3 கல்யாணம் நடந்திருக்குது, அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற தகவலும் தெரியுது. அதே மாதிரி இந்த பிரேமும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவன். ஸோ 2 பேரும் சரி பிடிச்சி போச்சு, வயசு அதிகமான கூட பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு எடுத்து வித்யாவுடைய மகள் பிரேம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்கியிருக்காங்க. ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா போக போக வித்யாவுடைய மகனுக்கும் பிரேம்குமார் மீது மரியாதையே கிடையாது, பயங்கரமா சண்டை ஆகிட்டே இருக்குது. இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம சேர்ந்து வாழ முடியாதாங்கிற லெவலுக்கு பயங்கரமா சண்டை போயிட்டே இருந்திருக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அப்படி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் இந்த பிரேம்குமார் 1994 படிச்ச ஸ்கூல்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பேசி நம்ம ஒரு அலுமினி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2019 பிகினிங்ல ஒரு அலுமினி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போயிருக்கிறாரு பிரேம். அங்க போனப்பதான்
அங்க இவர் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு பேர் தான் சுனிதா. நான் ஆல்ரெடி சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து 96ல வந்த ராம் ஜானு மாதிரி நம்ம எப்படிலாம் காதல் பண்ணோம், இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ சண்டையுமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னா. இந்த சுனிதாவுக்கும் கல்யாணம் ஆகி சுனிதாவுக்கு இப்போ 3 பசங்க. அவங்க வீட்டுக்கார கூட டேர்ம்ஸ் சரியில்லாமல் பயங்கர சண்டையும் சச்சரவுமா வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. ஹைதராபாத்ல இவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்றாங்க. லைஃப் வந்து ரொம்ப போர் அடிக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அலுமினியம் முடிஞ்சு வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பும் போது முடிவு பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் நீ ஹைதராபாத்ல வேலை பார்க்கணும்னா நீ ட்ரிவாண்ட்ரத்துக்கே வந்துரு, நம்ம அடிக்கடி சந்திக்கலாம் அப்படின்னு பிரேம் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு போன அந்த சுனிதா உங்க வீட்டுக்காரு உங்க பசங்களெல்லாம் விட்டுட்டு நேராக ட்ரிவாண்ட்ரத்துக்கு வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்ணிட்டு ஒரு வீடு எடுத்து தங்கிட்டாங்க. இவரு ட்ரிவாண்ட்ரத்துக்கு இந்த சுனிதா வீட்டுக்கு அடிக்கடி கோட்டயத்துலேருந்து போக வர இருக்க, அங்க போயிட்டு தனியா இருக்கிறது, அதுக்கப்புறம் வர்றது. இவரு வீட்டுக்காரர் எங்க அடிக்கடி தூரமா வெளில போயிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வித்யா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி பயங்கரமான சண்டை. பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க எங்க போய் தங்குறீங்க, யாரு என்ன அப்படின்னு சொல்லி இந்த சண்டை பயங்கரமா பெருசாயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல சுனிதாவும் பிரேமும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, இதை எப்படியே நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ நம்ம வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த வித்யாவை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அதுக்கு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இந்த பிரேம். என்னன்னா, இந்த வித்யாவுக்கு அடிக்கடி கழுத்து வலி வருமா. அதனால ஒரு நாள் வித்யாவை கூப்பிட்டு, எம்மா நீ அடிக்கடி கழுத்து வலின்னு சொல்லிட்டு இருக்க, ட்ரிவாண்ட்ரத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அங்க போயிட்டு நம்ம ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மேல ரொம்ப அக்கறையாக்குற மாதிரி கையோடு அழைச்சிட்டு போயிருக்காரு. இந்த சுனிதா வீட்டில் போய் தங்க வச்சிருக்காரு. அப்போ சுனிதா என்ன பண்ணிருக்காங்கன்னா டெரஸ்ல போயிட்டு ஒளிஞ்சிருந்திருக்காங்க. சுனிதா வீட்டில் போயிட்டு நாளைக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், இன்னைக்கு இங்கே தங்கலாம், ஃப்ரெண்டு விடுதான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து சரக்கு போட்டிருக்காங்க. வித்யாவும் பிரேமும் சரக்குல ஃபுல்லா அவங்க வந்து போதையாகி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு வர பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கிற துணி எடுத்து இந்த மனைவியுடைய கழுத்துல போட்டு இறுக்கி இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல துள்ள துடிக்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டெரஸ்ல இருந்த சுனிதா கிட்ட சொன்னோடனே சுனிதா கீழே வந்திருக்காங்க. இந்த பாடியை என்ன பண்றது, எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம்ல போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் சுனிதா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டாங்க வேலைக்கு. இந்த பகல் ஃபுல்லாக இந்த பாடியை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு பிரேம். அப்புறம் சுனிதா வந்ததுக்கப்புறம் இங்கேயே புதைச்சிடலாமா அப்படின்னா அது ரிஸ்க்கு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், இதை ஒன்று தமிழ்நாட்டில் போட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு காரை அவங்க எடுத்துட்டு இந்த காரோடைய பின் சீட்ல படுக்க வச்சுக்கிட்டு கூடவே இந்த சுனிதாவை படுக்க வச்சு இதோ 2 பொம்பளைங்க தூங்குற மாதிரி யாருக்கும் டவுட் வராத மாதிரி படுக்க வச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. வித்யாவோட ஃபோன் அனுப்பியிருக்காங்கன்னா இங்க இருந்து பீகார் போற ட்ரெயின்ல டஸ்ட்பின்ல போட்டு அப்படியே இது படத்தை பார்த்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து ட்ரெயின்ல போயிட்டு பீகார்ல போய் கொஞ்ச நாள்ல சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதனாலதான் நெட்வொர்க் வந்து பீகார்ல இருந்திருக்குது. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திருநெல்வேலி வள்ளியூர் பக்கம் போயிட்டு நைட்ல ரோட்டோரமா இந்த பாடியை உருட்டி விட்டு அப்படியே திரும்பி வந்து அதுக்கப்புறம் அதே கார்ல தான் உதயம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சுனிதாவை கார்ல உட்கார வச்சுட்டு கார்லேருந்து இறங்கி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மனைவியை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறான் இந்த பிரேம். இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரேமும் சுனிதாவும் ஜெயிலில் இருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னும் தீர்ப்பு வரல. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியல. சட்டம் சம்பந்தமான நாலேஜ் இருக்கிறவங்க சொல்லுங்க, இவங்க 2 பேருக்கு என்ன தண்டனை வரும். சரி நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முறையற்ற காமம் வந்து கண்டிப்பா ஒரு அவமானத்திலேயோ இல்லை மரணத்திலேயோ என்னன்னா ஒரு தண்டனையிலையோ கொண்டு போய் விடும். அதனால நிம்மதியா வாழவே முடியாது அப்படிங்கிறதுக்கு எந்த கேஸும் ஒரு உதாரணம். சரி நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க RS ராஜா. நம்ம தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.